வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டிஆர்பி போர்டில் மூலமாக நடத்தப்படுற டெட்டு ஹெச்ஜிடி தேர்வுகளுக்கு ஆங்கில பாடத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் டேர்ம் புக்கை வந்து பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக தேர்ட் டேர்ம் புக்கில் இருக்க அடுத்த 2 யூனிட், அதாவது ஹூ ஓன்ஸ் த வாட்டர் அப்படின்ற போர்ஸையும், இந்தியன் சீசன்ஸ் அப்படின்ற போயமும், அதுக்கப்புறம் வந்து சண்டே மார்னிங் அப்படின்ற ஒரு ப்ரோஸையும், ஏ ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்ற ஒரு போயமையும் பார்க்க போகிறோம். ஹூ ஓன்ஸ் த வாட்டர், யாருக்கு அந்த தண்ணி வந்து கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த கதை. ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஆன் த அவுட்ஸ்கிர்ட்ஸ் ஆஃப் எ டஸ்டி லிட்டில் வில்லேஜ். முன்னொரு காலத்தில் ஒரு டஸ்டி லிட்டில் வில்லேஜ், அதாவது ஒரு மாசுபாடு அடைந்த ஒரு கிராமத்துக்கு வெளிப்பகுதியில் எ டென்னி பேர்ட் சர்ச்டு ஃபார் எ பிளேஸ் டு லே தர் எக்ஸ். ஒரு சின்ன பறவை வந்து அதோட முட்டையிடுறதுக்கான சரியான இடத்த தேர்ந்தெடுத்து இருந்துச்சு. த லேண்ட் வாஸ் பாச்டு அண்ட் ட்ரை, அதாவது ஒரு மாதிரி வறண்டு, பாச்சுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா வறண்டு போனது, அதாவது காஞ்சி போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு ட்ரை, ரொம்ப ஈரப்பதமே இல்லாமல் இருந்தது. அண்டு தெர் வாஸ் நாட் எ புஷ் ஆர் ட்ரீ இன்சைட், அதாவது ஒரே ஒரு புஷ்னா என்ன சொல்லணும்னா ஒரு புல் புதரோ அல்லது ஒரு மரங்களோ வந்து அந்த சைட்டில் இல்லவே இல்லை. ஃபைனலி இன் டெஸ்பிரேஷன் என்னன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் த லிட்டில் பேர்ட் டிஸ்கவர்டு எ ஹேலோ டிப்ரெஷன் இன் த கிரவுண்ட், அதாவது ஒரு பள்ளத்தை, அந்த சாயிலில் இருந்து பள்ளத்தை தோண்டுதான். யூஸிங் ஹர் கிளாஸ்னு என்ன சொல்லணும்னா அதோட கை நகங்களை வச்சு ஒரு பள்ளத்தை தோண்டு. டு ரிமூவ் த ஸ்டோன்ஸ் அண்ட் லூசன் அப் த பேக்டு எர்த், அதாவது நல்லா டைட்டாக இருக்க அந்த பூமியை வந்து தோண்டி பள்ளத்தை எடுக்குது. ஷீ broadened the hole and there underneath the hot sun, அதாவது அந்த பள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு சூரிய வெப்பத்திலிருந்து தற்காத்துக்கிற மாதிரி ஒரு பள்ளத்தை தோண்டுது. அண்ட் ஷீ laid her eggs, அங்கே வந்து என்ன பண்ணுச்சு, அதோட முட்டைகளை வந்து இட்டுச்சு. the eggs hatched and the good mother protected and fed her babies until they were big enough to fly away, அதாவது அந்த முட்டைகள் வந்து குஞ்சு பொறிச்சு அது பறந்து போகிற வரைக்கும் என்ன பண்ணுச்சான், அது அங்கேயே தான் தற்காத்துட்டு இருந்துச்சு அந்த முட்டைகளை. அண்டு ஹியர் அவர் ஸ்டோரி வுட் ஹவ் எண்டட், அதோட நம்ம கதை வந்து முடிஞ்சு. எக்ஸப்ட் திஸ் இஸ் நாட் எ டேல் ஆஃப் த லிட்டில் பேர்ட், அதாவது அந்த கதையை, அந்த பறவையை பற்றி மட்டும் நம்ம கதையை சொல்லியிருந்தா அதோட அந்த கதை முடிச்சு. ஆனால் வந்து இந்த கதை வந்து அந்த பறவையை பற்றியது இல்லை, அது தோணுன அந்த பள்ளத்தை பற்றியது. அதாவது அந்த டிப்ரெஷன் என்ன சொல்லணும், ஒரு மாதிரி பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். லிட்டில் பேர்ட் பட் எ மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஒன் ஆஃப் த ஹோல் ஷி யூஸ்டு ஆஸ் எ டெம்பரவரி நெஸ்ட், அதாவது இந்த கதை எதை பற்றியது தான், அது தோண்டி வச்சிருந்த அந்த டெம்பரவரி நெஸ்ட், அதாவது அந்த பள்ளத்தை பற்றியது. எ ஹோல் யூ மே ஆக்ஸ், ஒரு பள்ளமா அப்படின்னு என்ன கேட்கலாம். வாட் குட் பி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் எ ஹோல் இன் த கிரவுண்ட், அதாவது அந்த பள்ளத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்க போகுது. வெல் திஸ் ஹோல் கிரீவ் டு பி குவைட் இம்பார்ட்டன்ட் அஸ் யூ வில் டிஸ்கவர், அதாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பள்ளத்தை பற்றி கொஞ்சம் நிறைய இருக்குது. ஃபார் சம்டைம்ஸ் த ஹோல் ரிமைன் டஸ்டி அண்ட் அன்டெனன்டட்னா என்னென்னா ஒரு மாதிரி ஆக்கிரமிப்பு இல்லாத, யாருமே வசிக்காத ஒரு இடத்த வந்து அன்டெனன்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்டில் ஒன் டே எ பாசிங் வைல்டு போர்ஸ் செட்டில்ட் இன் இஸ் ரம் இன் டு த டிப்ரெஷன், அதாவது வைல்டு போர்னு என்ன சொன்னால் காட்டு பன்றி சொல்லுவாங்க. அந்த காட்டு பன்றி தான் வந்து என்ன சொல்லுவாங்க, வைல்டு போர் அப்படின்னு சொல்லுவோம். ரம்ப்னு அதோட பேக் சைடை வச்சு அந்த குழிக்குள்ளே உட்காருதான். த பிட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் எனஃப் அண்டு கெட்டிங் அப், அதாவது அது வந்து படுக்கிறதுக்கான அந்த ஒரு இடம் வந்து ரொம்ப போதியதாக இல்லை. ஹி ஸ்கிராப்டு அண்ட் டக் கிரேவிங் எ பிட் ஆஃப் மோர் ஹாஸ்பிட்டபிள் போர்ஷன்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிக்கை வச்சு என்ன பண்ணுது அந்த பள்ளத்தை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கிங் இன்டு திஸ் ஹோலோ ஹி டர்ன்ட் அரவுண்ட் எ ஃபியூ டைம்ஸ், அதாவது என்ன பண்ணுது, ஒரு சில வாட்டி என்ன பண்ணுது, திரும்பி படுக்குது. வித் எ சாட்டிஸ்ஃபைடு கிரண்ட் செட்டில் டவுன் டு எ லாங் ஸ்னூஸ், அதாவது என்ன ஒரு பெரிய தூக்கத்துக்காக என்ன பண்ணுது, ரொம்ப திரும்பி படுக்குது. பட் ஆனால் அதுக்கு என்ன பத்தலை, அந்த இடம் வந்து பத்தலை. எ வெரி லாங் ஸ்னூஸ் இட் வாஸ், அதாவது அந்த தூக்கம் எப்படி இருந்துச்சான், ரொம்ப பெரிய தூக்கமாக இருந்துச்சு. த போட் டர்ன்டு அண்ட் ஸ்கிராம்பிள்டு in his sleep, loosening the earth around his
கோசி டக் அவுட், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்த போர் என்ன பண்ணுதான் திரும்பி திரும்பி படுத்து அந்த பள்ளத்தை வந்து ஸ்கிராம்பிள் அதாவது பெருசு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்டில் த ஃபேடிங் சன் அண்ட் த ரம்பிள் இன் இஸ் ஸ்டொமக் டோல்ட் ஹிம் இட் வாஸ் டைம் டு கெட் அப். அதாவது என்ன பண்ணுதான் ரம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு, ஒரு தண்டர் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன எங்கே வருது அந்த தண்டர் சவுண்டு, அதோட வயிற்றுலேருந்து வருது. அந்த சவுண்டை கேட்டு தான் அது வந்து எழுந்திருக்குது. வித் எ மைட் ஸ்ட்ரெச் அண்ட் த ஃபைனல் கிக் த ஹங்கரி போர் டிபார்ட்டட் இஸ் டே பெட் வித்தவுட் எ பேக்வர்ட் கிளான்ஸ். அதாவது திரும்பி பார்க்காம அந்த சத்தம் வந்து என்ன பண்ணிச்சான் அந்த பன்றி வந்து எழுந்துக்குச்சு. அண்ட் இஸ் தட் இட் யூ வில் என்கொயர். அதாவது நம்ம என்ன கேட்போம், அவ்வளோதானா கதை முடிஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. டு விச் ஐ வில் ரிப்ளை நோ இஸ் இன் தேர் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இன்னும் கதை முடியலை. நாட் பை எ லாங் ஷாட் அவர் ஸ்டோரி ஹஸ் ஜஸ்ட் பிகன். அதாவது இப்போ தான் கதையோட முதல் பக்கமே வந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்ஸ்கிட்ஸ் அப்படின்னு என்ன சொன்னால் வெளிப்பகுதி, அதாவது அவுட்டர் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோமா. பாச்சிட்னா வெரி ட்ரை, அதாவது வறண்டு போனது. டெஸ்பிரேஷன்னா ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை வந்து லூசிங் ஹோப். அன்டெனட்னா நாட் ஆக்குபடி, யாருமே ஆக்கிரமிப்பு செய்யாத. ரம்ப்னு என்ன சொல்லணும்னா பேக் பார்ட் ஆஃப் மேமல். ஸ்கிராம்பிள்டுன்னா என்ன பண்ணுவோம் மூவ்டு ஹேண்ட்ஸ், அதாவது இந்த அதோட கையெல்லாம் வச்சு அந்த பழத்தை பெருசு பண்ணுறது ஸ்கிராம்பிள் அப்படின்னு சொல்லுவோமா. கோசினா கம்ஃபர்டபுள், அதாவது அது தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த உருவாக்குது அப்படின்னு சொன்னோமா. ரம்பிள் என்ன செய்ய சவுண்ட் லைக் எ தண்டர், அதாவது அது வயிற்றுல வந்து ரம்பிள், அதாவது ஒரு சவுண்ட் இடி மாதிரி ஒரு சவுண்டு வந்து அது வயிற்றுல கேட்குது. ஒரு 6 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு a tiny bird looked for a place to lay their eggs. அந்த பறவை வந்து என்ன பண்ணுது, அந்த சின்ன பறவை எதுக்காக அந்த பிளேஸ் தேடிச்சு lay their eggs, அதாவது முட்டை போடுதான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டானது தான். the land was wet and green. வெட்னு என்ன சொன்னா ஒரு மாதிரி ஈரப்பதம் தான் வெட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் கிரீன் பசுமையான அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடம் எப்படி இருந்துச்சு ட்ரையாக இருந்துச்சு. ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். the little bird found a shallow hollow in the ground. அதாவது என்ன பண்ணுது ஒரு சின்ன பள்ளம், அதாவது ஷாலோ ஹேலோனா ஒரு சின்ன பள்ளத்தை தோணுச்சு. அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். த ஹெக் ஹேட்ச்ட் அண்ட் த பேபிஸ் ஃப்ளீவ் அவே. அதாவது அந்த பறவை என்ன பண்ணிச்சான் அந்த முட்டை குஞ்சு பொறிச்சு அது பறந்து போகிற வரைக்கும் என்ன பண்ணிச்சு அதை அடக்காத்துச்சு அப்படின்னு சொன்னோம். அப்போ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். த பிட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் த வைல்டு போர் டு ஸ்லீப்பின். அதாவது அந்த பள்ளம் எப்படி இருந்துச்சு அந்த வைல்டு வேற காட்டு பன்றி தூங்குறதுக்கு போதுமானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது என்ன பண்ணுச்சு போதுமானதாக இல்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு. The wild boar got up from its day bed because it was disturbed by another boar. அது வந்து எதனால் எழுந்துச்சு ஒரு ரம்பிள், அது வயிற்றில் வந்து ஒரு ரம்பிள் அப்படின்னு ஒரு தண்டர் மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு தோன்றதுனால தான் அது எழுந்துச்சு. இன்னொரு போர் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. அப்போ இதுவும் ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான். டூ யூ நோவில் என்ன சொல்கிறாங்கன்னா வெதர் கிளைமேட் சீசன்ஸ், அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். வெதர்னா என்ன சொல்லுவோம்னா இன்னைக்கு இப்போ என்ன வெதர், இன்னைக்கு என்ன எப்படி இருக்கும் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குமா இல்லை மழை வருமா அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன சொல்லுவோம் வெதர்னு சொல்லுவோம். கிளைமேட்னு என்ன சொல்லுவோம்னா ஒரு கொஞ்ச நாளுக்கான ஒரு 35 வருஷம் அதை வந்து என்ன சொல்லுவோம்னா கிளைமேட் சொல்லுவோம். சீசன் என்ன சொல்லுவோம் ஒரு வருஷத்தில் வந்து 4 சீசன், ஏதாவது ஆட்டம் ஸ்ப்ரிங்கு அப்புறம் வந்து சம்மரு வின்டர் அப்படின்னு ஒரு 4 சீசன் சொல்லுவோம். இதை வந்து சீசன். வெதர்னா இன்னைக்கானது, கிளைமேட்னா ஒரு 35 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். சீசன்ஸ்னால் என்ன சொல்லுவோம்னா ஒரு வருஷத்தில் 4 சீசன் இருக்குல்ல, சம்மர் வின்டரு ஆட்டமு ஸ்ப்ரிங், இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் சீசன்ஸ் சொல்லுவோம். A pack of wild dogs catching the scent of boar in the wind came to the spot where he had lain. அதாவது என்ன பண்ணிச்சான் ஒரு வைல்ட் டாக்ஸ் அதாவது காட்டு நாய்கள் வந்து அந்த போரோட வாசனையை கண்டு அந்த காட்டு பொன்னியோட வாசனையை கண்டு அந்த இடத்த நோக்கி வருது. They sniffed the circle that was rich with the smell of the animal. அதாவது அந்த காட்டு பன்னியோட ஸ்மெல். ஸ்னிஃப்னா என்ன சொல்லுவோம்னா மோப்பம் பிடிச்சிடுது, ஒரு மாதிரி மோப்பம் பிடிச்சிட்டு வருது. தே வைண்ட் அண்ட் ஸ்னாரல்டு. அதாவது வைண்ட் என்ன சொன்னால் ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே, ஸ்னாரல்டுனா அப்படின்னா சீரி அந்த பள்ளத்தை வந்து சீருது. த டக் அட் த ஸ்மெல் அஸ் இஃப் டிகிங் த எக்ஸ்க்ளூசிவ் போர் ஹிம்செல்ஃப். அதாவது என்ன பண்ணுது அந்த காட்டுப்பன்றி அந்த பள்ளத்து உள்ளே இருக்குமோ பகல் கனவு காணிட்டு அந்த 4 நாய்களும் அதாவது பேக் ஆஃப் வைல்ட் டாக்ஸ் என்ன பண்ணுது அந்த பள்ளத்தை தோண்டுது. அவுட் ஆஃப் த கிரவுண்ட், அதை வந்து அந்த காட்டு பன்றியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி ரியலைசிங் தட் தேர் வாஸ் நோ டின்னர் டு பி ஃபவுண்ட் தேர். அதாவது கடைசியாக அது என்ன பண்ணுச்சு ரியலைஸ் பண்ணிச்சான் என்னன்ட்டு அதுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சான்.
they departed their noses and tails high in the air. அது என்ன பண்ணுச்சு, அதோட noses மூக்கையும் tails வாலையும் தொங்க போட்டுட்டு என்ன பண்ணுச்சு, போச்சு. And in doing so they left the hole a little bigger and wider than they had found it. அதாவது என்ன பண்ணுச்சு, இந்த இந்த 4 நாய்ங்க வந்து அந்த காட்டு நாய்கள் கலர்னால அந்த ஹோல் எப்படி ஆச்சா, இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. And then what happened, you will ask. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நீங்க கேட்பீங்க. Do other animal came along to, they do indeed. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வேற ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க, do other animal came to along, வேற ஏதாவது அனிமல் திருப்பி வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அந்த பசங்க கேட்குறாங்க. I told you the whole had a story to tell. அதாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த அந்த பள்ளத்தை பற்றியான கதை சொல்றதுக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. Not long after the rain came, it poured at and only those of us who have seen the monsoons. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச காலம் கழிச்சு அங்கே மழை வருதான். எப்படி வருதான், போடுனா ஊற்றுது, மழை வந்து ரொம்ப பெழிஞ்சு ஊற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. வில் நோ வாட் தட் மீன்ஸ். அதாவது மழை பெஞ்சு மான்சூன்னா என்ன சொல்லுவோம், நமக்கு மான்சூன்னா பருவ காலத்தில் வந்து எப்படி மழை வரும், ரொம்ப டெய்லி பெஞ்சிட்டே இருக்கும். அதாவது அங்கே அந்த சீசனில் அங்கே என்னாச்சான், மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு தொடர்ந்து. இட் ரெயின்டு வித்தவுட் ஸ்டாப்பிங் ஃபார் 3 days at 3 nights. அதாவது 3 நாட்கள் வந்து தொடர்ந்து, 3 நாட்கள்லாம் எப்படி, 3 இரவு 3 பகல் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அண்ட் the dry earth soaked up with moisture. அதாவது சோக்குன்னு என்ன சொல்லணும்னா அப்படியே மொத்தமாக வந்து உறிஞ்சிக்கிறது. மாய்ஸ்டர் அதாவது அந்த ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிக்கிறது. as a hungry puppy laps up milk. அதாவது ஒரு குட்டி நாய் அதோட தாய்கிட்டேருந்து பாலை எப்படி மொத்தமாக உறிஞ்சிக்குமோ அந்த மாதிரி அந்த மழையை வந்து அந்த சோக்குட அந்த எர்த்து வந்து மொத்தமாக உறிஞ்சிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னிஃப்டு கிளாஸரியில் வந்து ஸ்னிஃப்னு என்ன சொன்னது, மோப்பம் பிடித்தல் அப்படின்னு ஸ்னிஃப்னு சொல்லுவோம். வைண்டுன்னு என்ன சொன்னேன், ஒரு மாதிரி முணுமுணுத்தல் அப்படின்னு சொன்னால். ஸ்னாரல்னா எப்படி, சீர்றதுக்கு பேர் வந்து ஸ்னாரல். சோக்குடுனா கம்ப்ளீட்லி வெட், அதாவது என்னது, ரொம்ப ஈரப்பதமான. The whole earth smelled wet and fresh. அதாவது அந்த மொத்த பூமி அந்த மொத்த நிலமும் என்ன ஆச்சான், வெட்டு, ரொம்ப ஈரமாகவும் ரொம்ப குளுமையாகவும் ஆச்சு. ஈவன் த நார்மலி சீரியஸ் லுக்கிங் people in the village went around with smiles on their face. அதாவது ரொம்ப மூஞ்ச வந்து எப்படி ரொம்ப சோகமாக வச்சுருக்கோம், ரொம்ப கொடூரமாக வச்சுருக்கோம் கூட அந்த மழையை பார்த்துட்டு கொஞ்சம் புன்னகைச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. The hole in the ground collected the water that fell and around it edges the grass grew a brighter green. அதாவது அந்த பள்ளத்தை சுற்றி என்னாச்சான், அந்த எட்ஜஸ் அந்த பள்ளத்தை சுற்றி கிராஸ் கிரீவ் அதாவது கொஞ்சம் புல்வெளி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. soon buffaloes discovered the grass spot and as buffaloes wanted to. அதாவது பஃபலோஸ் என்ன பண்ணுதான், அதை வந்து அந்த கிராஸ் ஸ்பாட்டை ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணுது. பஃபலோஸ் என்ன சொல்லலாம், எருமைகள் வந்து அந்த இடத்த வந்து அந்த பள்ளத்தை சுற்றி வந்து முளைஞ்ச அந்த புற்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுச்சு, அங்கேயே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிச்சு. they waveled in the puddly water turning into ஹோல் இன்டு எ மடி பிட். அதாவது மட்டின்னு என்ன சொல்லலாம், ஒரு மாதிரி சேறு சகதிமா அந்த மழை பெஞ்சு அந்த புல் முளைச்ச இடத்த வந்து அந்த என்னது பஃபலோ என்ன பண்ணுது, அங்கே விழுந்து புரண்டு சேரும் சகதியமாக ஆக்கிடுது. இட் வாஸ் நாட் தேர் டு சி பட் ஐ ஆம் டோல்ட் தட் மெனி ஆஃப்டர்நூன்ஸ் டிட் தே பஃபலோஸ் கேதர் அண்ட் தஸ் வித் எ மல்டிடியூட் ஆஃப் ஹூப்ஸ் ட்ராம்பிளிங் த சாயில். அதாவது என்ன பண்ணுச்சு, பல மதியங்களாக அந்த பஃபலோ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து மல்டிடியூட் அதாவது அந்த பள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணி நிறைய பள்ளமாக மாற்றிருச்சு. ட்ராம்பிளிங் த சாயில் அதாவது என்ன பண்ணுச்சு, ட்ராம்பிளிங்னு சொல்லலாம், ஒரு மாதிரி மிதிச்சு அந்த இதை வந்து ஒரு மாதிரி குட்டை மாதிரி ஆக்கிடுச்சு. த பிட் தட் வாஸ் ஒன்ஸ் ஏ டின்னி டிப்ரெஷன். அப்போ அந்த பன்றி என்ன பண்ணுச்சு, முதல்ல அந்த பன்றி கொஞ்சம் சின்ன பள்ளமாக தோணுச்சு. widened and grew became a little watering hole. அதாவது இந்த மொத்த பஃபலோ என்ன பண்ணிச்சு சேர்ந்து மொத்தமாக ரொம்ப பெருசாக ஆகிடுச்சு அந்த பள்ளத்தை. and they all lived happily ever after. அதாவது ஒவ்வொரு மதியானமும் அந்த பஃபலோஸ்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து. you will say in glee அதாவது ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொல்வீங்க. but that rarely happens in real tales my dear. அதாவது உண்மையான கதைன்றது வந்து இன்னும் முடியலை. there is one more to go. இன்னும் ஒன்று இருக்குது. you will have to wait a while. அதாவது நீங்கள் வந்து கொஞ்சமாக பொறுமை காத்துட்டு இந்த கதையை கவனிங்க. a poor farmer tilled the land near the one small depression. அதாவது அந்த சின்ன பள்ளம் இருந்துச்சுல்ல அந்த பள்ளத்தை கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஃபார்மர் ஒரு ஏழை விவசாயி வந்து டில்லிட்னு சொன்னால் உழுகிறது.
அந்த பயிர் வளர்க்குறதுக்காக அந்த நிலத்தை வந்து உழுறது வந்து என்ன சொல்லுவோம்னா டில்லிடு அப்படின்னு சொல்லுவோம். His life was hard and the rains were often cruel. அதாவது அவன் அந்த ரெயின் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த விவசாய நிலம் எப்படி இருந்துச்சான், ரொம்ப குரூயல், அதாவது ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்துச்சு. இன் சம்மர் மந்த் he had to travel far to get water for his thirsty crops and even then his harvest was meager அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா சம்மர் டைமில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தூரத்தில் தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எப்படி கிடச்சா அந்த ஹார்வெஸ்ட் வந்து மீகர் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா ரொம்ப ரொம்ப குறைச்சால தான் கிடச்சிச்சு. One day not long after the last of the season rains he straightened up from his back breaking work and looked over the land that was soon becoming brown again. அதாவது என்ன பண்ணுறான், அவன் வந்து இந்த மழை வரைக்கும் நல்லா உழைச்சிட்டு அந்த மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அவன் முதுகு தண்டை நிமிர்த்தி பார்க்குறான். என்ன ஆகுதான், திருப்பி அந்த நிலங்கள் எல்லாமே என்னது ப்ரௌன் கலராக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன் த ஹரிசன் just beyond his pitiful plot his eyes came to rest on a patch of green. அதாவது என்ன சொல்கிறான், அந்த இடம்லாம் காஞ்சிருந்தாலும் அந்த குட்டையை சுற்றி மட்டும் புல்வெளி வளர்ந்ததை அவன் பார்க்குறான். Going closer to investigate the farmer fell to the ground with gratitude. அதாவது ரொம்ப ஒரு பெருமையாக வந்து அந்த இடத்த போய் இன்வெஸ்டிகேட் அதாவது ஆராயிறான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. The sight of the verdant bowl here was water to be had and so close to his holding. அதாவது அந்த இடத்த பார்த்து என்ன பண்ணுறான், கொஞ்சம் வெர்டன் என்னன்னா கொஞ்சமாவது செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பண்ணுறான். forgetting all times, அவளோட கவலையெல்லாம் மறந்து he raised a home and brought his பிக்காஸ் அண்ட் ஸ்பேட். பிக்காஸ் என்ன சொன்னால் கோடாரியும் ஸ்பேட் அப்படின்னு என்ன சொன்னால் மண்வெட்டியும் வந்து அண்ட் சூன் த பஃபலோஸ் பிக்னிக் ஸ்பாட் வாஸ் பர்ஃபெக்ட்லி டீசென்ட் லிட்டில் பாண்ட். அதாவது என்ன பண்ணுறான், அவன் வந்து அந்த கோடாரியும் அந்த மண்வெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த பள்ளத்தை வந்து கொஞ்சம் சுத்தம் செய்கிறதுனால அந்த பஃபலோவோட சுற்றுலாத்தலம் என்னாச்சு, ஒரு லிட்டில் பாண்ட் அதாவது சிறிய குளமாக மாறிடுச்சு. இந்த ஸ்டோரி கோயிங் டு எண்ட் வித் எ மாரல். அதாவது இந்த கதையில் வந்து ஒரு நீதி இருக்குமா, மாரல்னு சொல்லணும்னா கதை நீதி இருக்குமா அப்படிங்க. யூ ஆஸ்கிங் மீ சஸ்பீசியஸ்லி, அதாவது நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒரு மாதிரி சஸ்பீசியஸ் அதாவது கொஞ்சம் சந்தேகமாக வந்து நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. நோ, ஆனால் இப்படி இல்லை. லிட்டில் ஒன் பட் தேர் இஸ் சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரி திங். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், வி சி அண்ட் இயர், நம்ம பார்க்குறதுலையும் நம்ம கேட்குறதுலையும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹஷ், அதாவது கொஞ்சம் பொறுமைக்காருங்க. வைல் ஐ கம் டு ஹெண்ட் ஆஃப் த டேல். டேல் என்னன்னா கதை, அந்த கதையை முடிவு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த கதையை கேளுங்க. ஸோ ஹாப்பி வாஸ் த ஃபார்மர் தட் இ டோல்ட் இஸ் ஒய்ஃப். அதாவது அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறான். ஹூ சம்மன் த வில்லேஜ் ப்ரீஸ்ட்னு என்ன சொல்லுவோம்னா ஒரு மாதிரி ஞானி அல்லது ஞானின்னு சொல்லுவோம். டு பிளெஸ் தர் ஃபார்ச்சூன். ஃபார்ச்சூன் என்னென்னா ஒரு மாதிரி ஆசீர்வதிக்கிறது. ஓகேங்களா, சம்மன்னா அது அந்த ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்கிறான், இந்த நிலத்தை நம்ம கொடுத்தவங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன் அதாவது நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும், பிளெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நீட் டு டெல் யூ ஹவு சூன் நியூஸ் ட்ராவல்ஸ் இன் லிட்டில் வில்லேஜ் அப்படின்றாங்க. என்னென்னா ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விஷயன்றது எவ்வளோ சீக்கிரம் பரவுன்றது நமக்கு சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஸோ இட் வாஸ் குவைட் எ க்ரௌட் தட் கேதர்டு பை த சைட் ஆஃப் த பாண்ட் டு see priest furrow and bro and chant serious something that nobody ever understand. அதாவது மற்றவங்களுக்கு எல்லாம் புரியாத மாதிரி அந்த ஞானி என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து சாண்ட் சீரியஸ் அந்த அவங்க ரெண்டு பேர் கூட வந்து சாட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. Just then the richest farmer in the village pushed his way to the front of the group. அதாவது என்ன பண்ணுறான், ஒரு பணக்கார விவசாயி என்ன பண்ணுறான், அந்த மக்களை எல்லாம் தள்ளிட்டு முன்னாடி வரான். He was always upset when things took place that he was not invited to. அதாவது அவன் வந்து கூப்பிட்டாத இடத்துக்கு வந்து அவன் வரவே மாட்டான், ஆனாலும் இந்த இடத்துக்கு வரான். Looking at the farmer and the placid pond, a slow smile of contentment creased his face. அதாவது ஒரு மாதிரி contentment என்னன்னா ஒரு மாதிரி ஆணவத்தோட வந்து அந்த இடத்த பார்க்குறான். I see you have come to bless my pond. அதாவது அந்த ஞானியை பார்த்து என்ன கேட்குறான், அந்த ப்ரீஸ்ட்டை பார்த்து என்ன கேட்குறான்னா, நீங்கள் வந்து என் குளத்தை வந்து பார்க்க வந்தீங்களா? ஐ see you have come to my pond. அதாவது பிளெஸ் பண்ண வந்தீங்களா, என்னோட குளத்தை நீங்கள் வந்து ஆசீர்வதிக்க வந்தீங்களா?
he said to the priest. யாராவது அந்த பணக்கார விவசாயி வந்து அந்த priest பார்த்து கேட்குறான், your pond shuttered the poor farmer. அதாவது அந்த ஏழை விவசாயி என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி ஷட்டர்ட்னு என்னது, ஒரு கவலையான முகத்தோட, என்னது உன்னோடதா, யோர் பாண்ட் உன்னோட குளமா அது அப்படின்னு கேட்குறான். வை எஸ் ஸ்மூத்லி ஆயில்டு த ரிச் ஒன். அதாவது ஒரு புன்னகையோட, ஓகேவா, ஒரு மாதிரி மூஞ்சை நல்லா வச்சுட்டு என்ன சொல்கிறான், ஆமாம் என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் பேட்ச் ஷுவர்லி ஹின்ஸ் ஜஸ்ட் தேர். அதாவது உன்னோட இடம், உன்னோட நிலம்ன்றது கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சு, இந்த குளம் இருக்கிற இடம் வந்து என்னோடைய தான் அப்படின்னு சொல்கிறான். திஸ் லேண்ட் இஸ் ஆல் மைன். இந்த நிலம் மொத்தம் என்னோடது. அண்ட் சேயிங் திஸ் ஹி கிராஸ்டு ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் பிளான்டட் ஹிஸ் ஃபீட் 4 ஸ்கொயர் ஆன் த கிரவுண்ட். அதாவது என்ன பண்ணுறான், 4 ஸ்கொயர்னா ரொம்ப கடினமாக மொத்தம் அணைச்சிக்கிற, ஓகேவா, அப்படி கையை கட்டுறது வந்து 4 ஸ்கொயர்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறான், அந்த கையை கட்டிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த நிலம் வந்து என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறான். அஸ் த ரிச்சஸ்ட் ஃபார்மர் அண்ட் த புவர் ஒன் லுக்டு அட் ஈச் அதர். அதாவது என்ன பண்ணுறான், அந்த ஏழை விவசாயியும் பணக்கார விவசாயியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. த பஃபலோஸ், த டாக்ஸ், த போர் அண்ட் எஸ் ஈவன் த லிட்டில் பேர்ட் ஸ்டாப்டு பை டு சி. அதாவது என்ன பண்ணுறான், எல்லாரும் வந்து அந்த 2 பேரையே தான் மொத்தம் பார்க்குறாங்க. யார், அந்த பஃபலோவும் அந்த டாக்ஸும் அந்த போரும் அந்த லிட்டில் போர்டும் வந்து அவங்கள தான் பார்க்குறாங்க. தே ஆல் ஸ்டுட் அரவுண்ட் த லிட்டில் ஜுவல் ஆஃப் ப்ளூ அண்ட் இன் எவரி மைண்ட். அதாவது என்ன சொல்கிறான், அந்த குளத்தை பார்த்து, அந்த ப்ளூ கலரில் தண்ணி நிரம்பி அந்த குளத்தை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்மால் அண்ட் பிக் கேம் ஏ சிமிலர் தாட், ஷோர்லி ஐ ஹேட் சம்திங் டு டூ வித் திஸ். அதாவது இதை வச்சு நான் ஒன்று உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஸோ ஐ எண்ட் வித் அ கொஷின் டு யூ மை பிலீவ்டு ஃப்ரெண்ட். அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்டு, நான் வந்து ஒரு கேள்வியை கேட்டு இந்த கதையை நான் முடிக்கிறேன். ஹூ ஹோன்ஸ் த வாட்டர். அந்த குட்டை இருக்கிற அந்த நீர் வந்து யாருக்கு சொந்தமானது. நாட் ஏ மாரல் ஜஸ்ட் தாட். இது வந்து ஒரு நீதி கிடையாது, ஒரு தாட், அதாவது ஒரு யோசனை தான். எ ஜெம் ஆஃப் அன் ஐடியா டு டிக் எ மேக் பிக்கர். அதாவது ஒரு சின்ன ஐடியா கூட நம்ம வந்து ரொம்ப பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூஸ் த பெஸ்ட். த லிட்டில் பேர்ட் பிராடன் த ஹோல் வித் ஹர். என்னது, அந்த பறவை வந்து எதை வச்சு அந்த பள்ளத்தை வந்து பெருசாக்குச்சு, காவ்ஸ், அதாவது அதோட நகங்களை வச்சு பெருசாக்குச்சு. த வைல்ட் போர் செட்டில்டு டவுன் ஸ்கிராப்பிங் த ஹோல் இன்டு டேஷ் டு ஹேவ் எ குட் ஸ்லீப். அதாவது என்ன பண்ணுச்சு, அந்த வைல்டு போர் அந்த பள்ளத்தை வந்து இன்னும் பெருசாச்சு. அப்போ ஹாலோ. த போர் ஃபார்மர் காப் வாஸ் எப்படி இருந்துச்சு, மீகர். மீகர்னு என்ன சொன்னால் ரொம்ப குறைவான விளைச்சல் தான். இந்தியன் சீசன்ஸ் அப்படின்னு ஒரு போயமை பற்றி பார்க்க போகிறோம். சம்மர் கம்ஸ் இன் ஏ பிளேஸ் ஆஃப் ஹீட். அதாவது சம்மர் என்ன சொல்லுவோம், வெப்பக்காலம். அதாவது வெப்பக்காலம் எப்படி வருமா, சன்னி ஸ்மைல்ஸ். அதாவது ஒரு மாதிரி சுட்டெரிக்கும் வெயிலோடையும் டஸ்டி ஃபீட், அதாவது புழுதி புயலை கிளப்பிட்டும் வரும். த சீசன் சேஞ்ச் டு மட்டி ரோட்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த வெயில் காலம் முடிஞ்சது நமக்கு என்ன வருதுன்னா மட்டி ரோட்ஸ். அதாவது மழைக்காலம் வந்து மட்டி ரோட்ஸ்ன்றது ஒரு மாதிரி சொதன்னு சேரும் சகதியமாக இருக்குது மட்டி ரோட்ஸ். மான்சூன் அண்ட் மேங்கோஸ் லீப் ஃப்ராக்ஸ். அதாவது அந்த பருவ காலத்தில் மாங்கனிகளும் லீப் ஃப்ராக்ஸ், அதாவது அந்த ரோட்டில் வந்து ஃப்ராக்ஸ், அதாவது தவளைகளும் இருக்கும். அண்ட் டோட்ஸ் என்ன சொல்லுவோம், தேரைகள் தான் வந்து நம்ம வந்து டோட்ஸ்னு சொல்லுவோம். ஸ்ப்ரிங் இஸ் பிரிட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸ்ப்ரிங் என்ன சொல்லுவோம், இலையுதிர் காலம். ஸ்ப்ரிங் என்ன சொல்லுவோம், வசந்த காலம் எப்படி இருக்குமா, ரொம்ப அழகானது, அப்புறம் வந்து ரொம்ப சின்னதானது மற்றும் ஸ்வீட்டானது. when you can smell the grass from your garden seat. அதாவது உங்கள் கார்டன் சீட்டில் அமர்ந்துக்கிட்டே அந்த புல்வெளிகளோட வாசத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன். அதாவது ஆட்டம், அதாவது இலையுதிர் காலத்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ரெட்டு, எல்லோ, ப்ரௌன் சொல்லுவாங்க. ஆட்டம் இஸ் இண்டியன் வென் எவர் லீவ்ஸ் ஃபால் டவுன். அதாவது இலையுதிர் காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டம் சீசன் சொல்லுவோம். இது யார் சொல்லுவாங்கன்னா நிஷா டைரின் அப்படின்றவங்க வந்து சொல்கிறாங்க. செகண்ட் யூனிட்டில் ப்ரோஸ் வந்து த சண்டே மார்னிங். மை ஃபாதர் வாஸ் போஸ்டட் இன் பாட்னா. என்னோட அப்பா வந்து பாட்னாவில் பணியமர்த்தப்படுகிறார். ஆன் த ஃபர்ஸ்ட் சண்டே தேர் மை பிரதர் அண்ட் ஐ டிசைடட் டு கோ டு டூ எ
லிட்டில் எக்ஸ்ப்ளோரிங் ஆன் அவர் பைக்ஸ், அதாவது எங்களோட பைக் மூலியமாக, அதாவது மிதிவண்டி மூலியமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த சண்டே வந்து அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோரிங்னா சுற்றி பார்க்க போகிறோம். இட் வாஸ் ஸ்டில் வெரி ஏர்லி மார்னிங் இந்த மார்னிங், அதாவது அது வந்து ரொம்ப அதிகாலையாக இருந்துச்சு. அண்ட் ஒன்லி எ ஃபியூ பீப்புள் வேர் அபவுட், அதாவது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. த ரோட்ஸ் வேர் குட் அண்ட் த ட்ரீஸ் லைனிங் தெம் வேர் ஷேடி, அதாவது அந்த இடத்துல இருக்க மரங்கள்லாம் என்ன நல்ல நிழலை கொடுத்துட்டு இருந்துச்சு. there was no imposing buildings or monuments as there are in Delhi, அதாவது டெல்லியில் இருக்கிற மாதிரி ஒரு இம்போசிங் பில்டிங்ஸ்னால் ரொம்ப பெரிய பெரிய கட்டடங்களோ, மோனுமெண்ட்ஸ் அதாவது அந்த ஒரு பழங்கால சின்னங்களோ, நினைவு சின்னங்கள் தான் என்ன சொல்லுவோம்னா மோனுமெண்ட்ஸோ அங்கே இல்லை. we had just come, அதாவது நாங்கள் இப்போ தான் வந்தோம். after cycling for about half an hour my brother got bored and said come on I will race you to that corner, அதாவது என்ன சொல்கிறான், ஒரு அரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் என்னோட அண்ணன் என்ன சொல்கிறான்னா, வா நம்ம வந்து ரேஸ் வச்சுப்போம், எது வரைக்கும் அந்த கார்னர் வரைக்கும் ஒரு ரேஸ் வச்சுப்போம். த லூசர் ட்ரீட்ஸ் த அதர் டு எ சாக்லேட், அதாவது தோக்குறவங்க வந்து என்ன பண்ணணும், ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு சாக்லேட் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சின்ன பொண்ணு வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வந்து அப்புறம் என்னது 1 2 3 அப்படின்னு வந்து ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ செட் அண்ட் தென் வி வேர் ஆஃப், அதாவது 1 2 3 சொன்ன உடனே நாங்கள் வந்து 2 பேரும் ரேஸுக்கு வேகமாக மூவ் பண்ணோம். திஸ் வாஸ் நாட் த ஃபஸ்ட் டைம் வி ஹேட் ரேஸ், அதாவது இதுதான் வந்து நாங்கள் முறையாக ரேஸுக்கு போகிறது கிடையாது. ஒன்லி மை மதர் ஹேட் இன்வேரியபிளி பீட்டன் மீ அண்ட் தே க்ரௌட் அபவுட் இட் ஃபார் டேஸ், அதாவது இன்வேரியபிள்னா அவனே தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையன் மட்டும்தான் ஜெயிச்சுட்டு இருப்பான். அண்ட் தி க்ரௌட், அதாவது ஒரு மாதிரி பெருமையாக அவனை பேசிப்பான். எவ்வளோ நாளைக்கு, அபவுட் இட் ஃபார் டேஸ், அதாவது கொஞ்சம் நாளைக்கு வந்து அவனை வந்து பெருமையாக பேசிப்பான், நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் டிட்டர்மைன்ட் டு வின் திஸ் கேம், அதாவது நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒருமுகப்பட்டேன். டிட்டர்மைனாக ஒருமுகமாக வந்து நான் வந்து இந்த ரேஸில் வந்து கண்டிப்பாக நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமுகப்பட்டேன். ஐ பெடல்ட் அஸ் ஃபாஸ்ட் அஸ் ஐ குட், அதாவது என்னால் முடிகிற அளவுக்கு எவ்வளோ வேகமாக வந்து பெடல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெடல் பண்ணேன். மை லெக்ஸ் ஆக்சுவலி, என்னோட கால்கள் வந்து வலிச்சது. அண்ட் மை ஸ்கர்ட் வந்து பில்லோட் அவுட் த்ரெட்னிங் டு ஹிட் மை ஃபேஸ், அதாவது என்னோட ஸ்கர்ட் என்ன சொன்னால் என்னோட பாவாடை வந்து காற்றுல வந்து பறந்து என்னோட மூஞ்சி அடிச்சு, அது வந்து எனக்கு ஒரு மாதிரி பயத்தை கிளப்பிச்சு. த ட்ரீஸ் ஆர் எய்தர் சைட் ஆஃப் த ரோட் ஹேட் பிகம் ஆன் கிரீன் பிளர், அதாவது அந்த பாவாடை வந்து என்னோட மூஞ்சில் பட்டு என்னாச்சு, என்னோட ஐசைட் வந்து கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சு. எல்லாமே எனக்கு வந்து எப்படி தெரிஞ்சு பிளர்ராக க்ரீன் கலரில் தெரிஞ்சிச்சு. மை ஹேர் ப்ளூ பிஹைண்ட் மீ அண்ட் மை லங்ஸ் வேர் பிரஸ்டிங் ஆன் த ஏர், என்னோட முடி என்ன பண்ணிச்சு, ரொம்ப காற்றுல பறந்துட்டு மை லங்ஸ் வந்து ரொம்ப பர்ஸ்டிங் ஆஃப் ஏர், அதாவது காற்று இல்லாமல் வந்து வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. soon I drew level with my brother and then gradually I moved ahead, என்ன பண்ணுறது, அவனோட அண்ணனை வந்து கொஞ்சமாக முந்தி வந்து ஐ மூவ்ட் அவேட், அவனை வந்து தாண்டி போனேன். ஐ குட் சி த கார்னர் இன் த ஹேஸ், அதாவது என்னோட ஆர்வத்தில் அந்த கார்னரை நான் பார்த்தேன். ஐ வாஸ் ஸ்டார்டிங் டு ஹூப் வித் த க்ளீ, அதாவது நான் உன்னோட ஹூப்னா என்ன, ஒரு மாதிரி பெருமகிழ்ச்சியோட சந்தோஷமாக வந்து க்ளீனாக சந்தோஷத்தோட நான் பார்த்தேன். பட் த ஹூப் ஃப்ரோஸ் ஆன் மை லிப்ஸ், என்னது திடீர்னு வந்து அந்த ஹாப்பி வந்து என்னாச்சு, அந்த ஹூப்னா ஒரு மாதிரி கத்துறது, அந்த லிப்ஸ் வந்து கொஞ்சம் மாதிரி ஃப்ரோஸ் ஆகிடுச்சு, அமைதியாகிடுச்சு அந்த லிப்ஸு. அதோட அந்த பொண்ணோட வாய். தர் ரைட் இன் த மிடில் ஆஃப் த ரோட், அதாவது ரைட் கார்னரில் மிடில் ரோட்டில் என்ன இருந்துச்சுன்னா ஸ்டூட் அலோன் கவ், அதாவது ஒரு கவ் வந்து இருந்துச்சு. ஐ ஜாம்டு ஆன் த பிரேக்ஸ் அண்ட் த சைக்கிள் ஸ்டாப் அப்ரூப்ட்லி, அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாதிரி சடனாக, அப்ரூப்ட்லின்னா என்ன, சடனாக வந்து நான் பிரேக் பண்ணதுனால அந்த சைக்கிள் வந்து உடனே ஸ்டாப் ஆச்சு. ஐ குட் நாட் ஸ்டாப் த மொமெண்டம், அவனோட அந்த மொமெண்டமாக ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆஃப் மை ஓன் பாடி, அவனோட உடம்பு, அந்த பொண்ணோட உடம்பை வந்து தடுக்க முடியல. பிரேக் பிடிச்சா சைக்கிள் தான் நினைச்சு, அதோட மொமெண்டம் வந்து என்ன பண்ணுச்சு, ஐ ஃப்ளீ ஓவர் த ஹேண்டில் பார்ஸ் அண்ட் லேண்டட் ஸ்மாக் ஆன் த பேக் ஆஃப் த அன்ஃபார்ச்சுனேட் அனிமல், அதாவது என்ன பண்ணுது, பிரேக் பண்ண உடனே என்ன ஆச்சு, அந்த பொண்ணு வந்து என்ன அது அந்த ஹேண்ட் பார்டர்லாம் தாண்டி அந்த பஃபலோவோட முதுகு மேலே அந்த பொண்ணு வந்து விழுந்துருச்சு. த கவ் ஸ்டார்டில்டு பை திஸ் சடன் அட்டாக், என்னாச்சு அந்த ஸ்டார்டெல்லாம் ஒரு மாதிரி மிரண்டு போயிட்டு என்ன பண்ணுச்சு, ரியர்ட் அப் அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங், என்னாச்சு அதோட வந்து வேகமாக அது வந்து திருப்பி ஓட ஆரம்பிச்சிச்சு. ஐ கிளங் டு ஹர் ஃபார் டியர் லைஃப் ஆஸ் ஷி சார்ஜ்ட் அப் த ரோட் ஆன் அரவுண்ட் த கார்னர், அந்த கார்னர் போகிற வரைக்கும் என்ன பண்ணேன், அதோட அந்த திமில பிடிச்சி, கிளங்னானது ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறது, பின்னாடி கிளங்கை பிடிச்சிட்டு நான் வந்து போயிட்டே இருந்தேன். அண்ட் வி டர்ன்ட் ஐ ஸ்பாட்டட் 2 rows ஆஃப்
ரெஸ்பிளண்டன்ட் காவரி ஆஃபீஸர்ஸ், அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு குதிரை சவாரி செய்கிற ஒரு ஆஃபீஸர்ஸை நான் பார்த்தேன். மவுண்டட் ஆன் தர் மெக்னிஃபிசன்ட் ஹார்ஸ் கம்மிங் டுவர்ட்ஸ், அதாவது என்ன பண்ணுது அந்த குதிரைகள் வந்து என்னை நோக்கி வரதை நான் பார்த்தேன். தே ஆப்வியஸ்லி பிலாங் டு த கவர்னர்ஸ் பாட்கார்டி, அவங்க வந்து யாராக இருப்பாங்க, கண்டிப்பாக கவர்னர்ஸோட பாதுகாவலராக தான் இருப்பாங்க. ஐ குட் ஒன்லி கிளிங் ஆன் ஹெல்ப்லெஸ்லி ஆஸ் த ஃப்ரைட்டன்ட் கவ் சார்ஜ் ஸ்ட்ரெயிட் அட் த ஹார்சஸ், அதாவது என்னாச்சு, அந்த கவ் வந்து அந்த ஹார்சஸை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சிச்சு. த ஹார்சஸ் பேனிக்டு அண்ட் ஸ்கேட்டர்டு, அந்த அந்த குதிரைகள் என்னாச்சு, ஒரு மாதிரி பயத்தில் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிச்சு. தெர் வாஸ் ஏ ரெகுலர் ஸ்டாம்பேட், அதாவது ஸ்டாம்பேட் என்ன சொன்னால் ஒரு மாதிரி கூட்ட நெரிசல், ஒரு மாதிரி முட்டிட்டு கூட்ட நெரிசல் இருக்கிறது வந்து ஸ்டாம்பேட். தெர் வாஸ் ஏ ரெகுலர் ஸ்டாம்பேட், அது வந்து ஒரு சாதாரணமான நெரிசலாக தான் இருந்துச்சு. த கவ் மேனேஜ் டு ஃபால் இன்டு எ டிச் அண்ட் in the process dislodged me and I landed on the soft earth bordering the ditch, அதாவது என்ன பண்ணுது, அதுவே வந்து அந்த ஸ்டாம்பேடே போதுமானதாக இருந்துச்சு. என்னது, அந்த கவ் வந்து என்னை வந்து டிஸ்லாஜ், அதாவது வெளிவரதுக்கு என்னை வந்து தூக்கி தள்ளுறதுக்கு இருந்துச்சு. அந்த குதிரையும் அந்த மாடும் அந்த கவ்வும் கீழே வந்துச்சு, நானும் வந்து சாஃப்ட் மண், அதாவது என்ன சொல்கிறாங்க, லேண்டட் சாஃப்ட் எர்த் பார்டரிங் இன் த டிச், அதாவது ஒரு மாதிரி சாஃப்டான மண்ணில் நானும் விழுந்துட்டேன். ஐ சேட் அப் வித் க்ரோன் என்ன ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறேன். சா தட் த காவடி ஹார்சஸ் வேர் ஸ்டில்லிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், என்னது அந்த காவடி ஹார்சஸ்னால் அந்த குதிரைகள் என்னாச்சு, ஒரு மாதிரி அங்குங்குமா அலைஞ்சிட்டே இருந்துச்சு. சம் ஆஃப் தெம் வேர் ரன்னிங் லைக் மேட் இன் சர்க்கிள், அதாவது சில குதிரைகள் என்ன பண்ணிச்சு, மேட் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு வட்டத்தில் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. வைல் த ரைடர்ஸ் ட்ரைடு டு பிரிங் தெம் அண்டர் கண்ட்ரோல், அவங்க வந்து அந்த குதிரைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து சில ரைடர்ஸ், அதாவது அந்த குதிரை ரைடர்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. 2 horses வேர் nowhere to be seen, அதாவது 2 குதிரைகளை அங்கேருந்து காணவே இல்லை. அண்டு 1 horse threw its rider right in front of my eyes, என்னோட கண்ணு முன்னாடியே ஒரு ஹார்ஸ் என்ன பண்ணிச்சு, அவன் ரைடரை தூக்கி போட்டுருச்சு. The poor man landed in the ditch just next of to the cow, அந்த நான் விழுந்த கவ் அந்த பக்கத்தில் வந்து என்னாச்சு, அந்த ஒரு ஹார்ஸ்லேருந்து தூக்கி போட்ட மனுஷன் வந்து அந்த புவர் மேனும் என் பக்கத்துலேயே வந்து லேண்ட் ஆனான், அதாவது விழுந்தான். த கவ் திங்கிங் தட் வாஸ் அனதர் அட்டாக், அதாவது அந்த கவ் என்ன பண்ணுச்சு, ஐயோ திருப்பி இன்னொரு அட்டாக் நடந்துருமோ, இன்னொரு தாக்குதல் நம்மளால் பண்ணுவாங்கன்ட்டு பிலோவுடு லவுட்லி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாதிரி சத்தமாக வந்து கூப்பாடு போடுச்சு. லோவரிங் இட்ஸ் ஹெட் அட் த அன்ஃபார்ச்சுனேட் மேன், அதாவது என்ன பண்ணுச்சு, அவனோட தலையாண்ட வந்து ஒரு மாதிரி கத்தி கூப்பாடு போடுச்சு. த புவர் ஃபெலோ ஸ்கிராம்பிள்டு, அதாவது அவனும் வந்து பயம்படுத்தி அவுட் த ரீச், அதாவது அந்த பழத்துலேருந்து எழுந்து ஓட ஆரம்பித்தான். டியரிங் இட்ஸ் பேண்ட் அட் ரேதர் அண்ட் ஆக்வர்ட் பிளேஸ், அவனோட ஒரு மாதிரி சொல்ல முடியாத இடத்துல வந்து அவனுக்கு வந்து பேண்ட் வந்து கிழிஞ்சிடுச்சு, ஆக்வர்ட் பிளேஸ் வந்து கிழிஞ்சிடுச்சு. ரிலேசிங் திஸ் ஹி சேட் டவுன் ஆன் த ரோட் வித் எ தம் அண்ட் வுட் நாட் கெட் அப், அதாவது என்ன பண்ணான், அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸெல்லாம் அவன் வந்து அவனால் எழுந்திருக்க கூட முடியல, அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்டான். ஐ சா மை பிரதர் அப்ரோச்சிங் வித் மை பைக் இன்டோ, அதாவது அவன் வந்து காலில் பெடல் பண்ணிவிட்டு வந்து என்ன வந்து பார்க்குறான். கம்மிங் அப் டு மீ வித் கிரின் ஆன் இஸ் ஃபேஸ், அந்த பையன் அந்த கீழே இருந்த அந்த புவர் மேனை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி வந்து கேவலமாக சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தான். ஐ ஃபெல்ட் லைக் ஹிட்டிங்மா, எனக்கு வந்து அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, அவனை வந்து போட்டு அடிக்கணும் போல இருந்துச்சு. யூ லுக்டு சச் அ சைட் ஆன் டாப் ஆஃப் தட் கவ் he said and started laughing அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து குதிரையில் போகிறது வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். யாரே அவங்க அண்ணன் சிரிக்கிறான். தென் he probably realized that I might have been hurted and asked are you all right, அது என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ரிலைஸ் பண்ணி ஐயோ உனக்கு எதாவது அடிபடுச்சா அப்படின்னு கேட்குறான். of course I am, I said hotly and got up at once, அதாவது எனக்கு வந்து அடிப்படலை, அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு வந்து அடிப்படலை அப்படின்னு சொல்லிட்டான், எனக்கு வந்து ஒன்றுமே ஆகலை அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாலா. நத்திங் ஆன் எர்த் would have made me admit to him how frightened and shaken I was, அது வந்து இந்த உலகத்துலேருந்து இருக்க எல்லா வார்த்தைகளை பயன்படுத்தி நான் வந்து எப்படி விழுந்தேன் அப்படின்னு வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து நான் சொல்ல முயற்சித்தேன். அது வந்து எனக்கு வந்து தேவையில்லாத விஷயமா இருந்துச்சு. Just then my brother spotted one of the horse riders coming towards us with a thunderous scowl on his face, அதாவது ஒரு மாதிரி மூஞ்சை வந்து கோபமாக வச்சுட்டு ஹார்ஸ் ரைடர்ஸ், அதாவது குதிரை பயணம் செய்கிறவங்கள அவங்க வந்து என் அண்ணனை நோக்கி வரதை பார்த்தான். பிஹைண்ட் ஹிம் வாஸ்
that man to whom it's all probability the cow belonged. அதாவது அந்த குதிரைக்கு பின்னாடியே வந்து இன்னொரு ஆள் நடந்து வந்தார். யாராக இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்து அந்த மாட்டோட உரிமையாளராக இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். My brother gave them an uneasy glance and said, I think I would be nice if we moved quickly from here. அது என்ன சொல்கிறான், இப்போ வந்து நமக்கு என்ன நல்லதாக இருக்கும், அவங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வேகமாக இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. I looked around and saw that if both of us did not move fast enough, அதாவது நம்ம வந்து இங்கேருந்து வேகமாக நகரலாம், we would be called in for lot of explanation. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். With one accord we got onto our bikes and beat a hasty retreat. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயமே வந்து எப்படி இருந்துச்சு, நமக்கு வந்து ஒரு மாதிரி ரீட்ரீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. The morning had already been rather eventful and we did not want to add another unpleasant episode. ஆல்ரெடி காலையில் நடந்தே நமக்கு வந்து ஒரு மாதிரி அன்பிளசன்ட், அதாவது ஒரு மாதிரி நல்லதுக்கு இல்லாத வந்துச்சு, நல்லதாக இல்லாமல் இருந்துச்சு. இன்னொன்று வந்து அது கூட வந்து இன்னொரு விஷயத்த, ஒரு கேவலமான ஒரு கெட்ட விஷயத்தை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னாங்கன்னா சவிதா சிங் அப்படின்றவங்க தான் இந்த ப்ரோஸை ரைட் பண்ணாங்க. ஏன் ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்னு வந்து ஒரு போயம் பற்றி பார்க்கலாம். There lived a sage in days of yore and he had handsome pigtail wore. அதாவது ஒரு ஞானி வந்து சேஜ்னா சொன்னால் ஒரு முனிவர் அப்படி வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஹேண்ட்ஸம் பிக்டைல் wore, அவருக்கு வந்து ஒரு அழகான கொண்டை, அதாவது முடி பின்னாடி வந்து தொங்குற ஒரு சடை இருந்துச்சு. பிக்டைல் woreனா சடை அப்படின்னு சொல்லுவோமா. But wondered much and sorrowed more because it hung behind him. அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டார், எதுக்காக, அந்த முடி வந்து பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. He mused upon the curious case and swore he changed the pigtail pace. அதாவது என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து கியூரியஸாக, அந்த கியூரியஸ்னால் ஒரு மாதிரி மன உளைச்சலாக வந்து பார்க்குறாரு, எதுக்காக, அது வந்து என் பின்னாடி இருக்குது, எனக்கு வந்து அது முன்னாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹேவ் இட் சேஞ்சிங் அட் ஹிஸ் ஃபேஸ், அதாவது அது வந்து எனக்கு முன்னாடி வேணும், முகத்தில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாட் டேங்க்லிங் தேர் பிஹைண்ட் ஹிம், அதாவது அது வந்து பின்னாடி இருக்கிறது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. சேசி த மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட், சேசி வந்து ஐ மிஸ்ட்ரி, எனக்கு வந்து ஒரு மர்மம் கிடைச்சிருச்சு, எனக்கு வந்து ஒரு புதிருக்கான விடை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். ஐ டேர்ன்ட் மீ ரவுண்ட், ஹி டேர்ன்ட் ஹிம் அரவுண்ட் பட் ஸ்டில் த ஹங் பிஹைண்ட் ஹிம். என்ன பண்ணுறான், அவன் சுற்றும் போது என்ன பண்ணுது, டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த பின்னாடி இருக்க சடை வந்து முன்னாடி வருது. ஆனால் முன்னாடி வந்து என்ன பண்ணுது, திருப்பி இன்னொரு பக்கம் போகும்போது திருப்பி பின்னாடியே போயிடுது. த ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன் ஆல் டே த பசில்டு சேஜ் டெட் இன் ஸ்பிங். என்ன பண்ணுது, அவன் அவன் என்ன பண்ணுது, அது வந்து முன்னாடி வந்து பின்னாடி போயிடுது. இன் வெயின் இன் மேட்டர்ட் நாட் அ பென் த பிக்டைல் ஹங் பிஹைண்ட் ஹிம். இருந்தாலும் என்ன அது, அந்த பிக்டைல்னா அந்த சடை வந்து அவனுக்கு பின்னாடியே தான் இருந்துச்சு. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் அரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட் ஹிட் அண்ட், அதாவது உன்னையும் பெண்ணையும் மேலேயும் கீழே அவன் சுற்றினாலும் பட் ஸ்டில் த பிக்டைல் ஸ்டவுட் ஹேங் ஸ்டெடிலி பிஹைண்ட் ஹிம். என்ன வந்து அந்த சடை வந்து பின்னாடியே தான் இருக்குது. அண்ட் தோ இஸ் எஃபர்ட்ஸ் நெவர் ஸ்லாக், அவன் வந்து என்ன பண்ணுறான், அவனோட எஃபர்ட்ஸ், அவனோட முயற்சியை வந்து ஸ்லாக், அதாவது நிறுத்தவே கிடையாது, அதையே தான் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் அண்ட் டுவெல், அதாவது திரும்பி ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்கான், ட்விஸ்ட் பண்ணி சுற்றுறான். அண்ட் டேக் அலாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் ஆன் இஸ் பேக் த பிக்டைல் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். என்ன பண்ணாலும் அவனோட அந்த சடை வந்து பின்னாடியே தான் இருக்குது. யார் சொன்னாங்க, வில்லியம் மேக்பீஸ் தெக்கரி அப்படின்னு தான் சொல்கிறார். வில்லியம் மேக்பீஸ் தெக்கரி அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா, ஹி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். அதாவது அவர் வந்து ஒரு நாவல் எழுதுகிற ஒரு கிரேட்டஸ்ட்டாக ஒரு ஆள். இஸ் வியன்டி ஃபேர் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட் நோன் நாவல்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். அதாவது ஆங்கில இலக்கியத்திலேயே விஎன்டி ஃபேரி அப்படின்ற இவர் எழுதின வந்து ரொம்ப ஃபேமஸானது. தெக்கரி ரோட் இன் எ கலர்ஃபுல் லிவ்லி ஸ்டைல் வித் எ சிம்பிள் வெக்கபுலரி அண்ட் கிளியர்லி
ஸ்ட்ரக்சர்ட் சென்டென்ஸ், அதாவது ஒரு மாதிரி ஒருமுகப்படுத்த சென்டென்ஸையும் சிம்பிள் வகவலையும் அவர் வந்து எழுதிட்டுருக்காரு. தீஸ் குவாலிட்டிஸ் கம்பைன்டு வித் திஸ் ஆனஸ்ட் வியூ ஆஃப் லைஃப் கிவ் இம் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரியலிஸ்டிக் லிட்ரேச்சர். அதாவது உண்மையான இலக்கியத்தில் வந்து அவரோட பேர் வந்து நிலைச்சிருக்கு, அதுவே வந்து போதுமானதாக இருந்துச்சு. தேர்ட் ப்ரோஸாக பற்றி, இப்போ தேர்ட் வந்து ப்ரோஸ் இல்லை, இது வந்து ஒரு மாதிரி ப்ளே. இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து ரொம்ப தேவையில்லாது. ஜங்கிளில் நடக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு டாபிக் தான். அடுத்த வார கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7th ஃபஸ்ட் டைம் புக்கை பற்றி பார்ப்போம். கிராமர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. கிராமரை வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி தனியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி வரப்போகிற கிளாஸில் நம்ம கொடுக்கலாம். தேங்க்யூ.